செபிப்போமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே சொல்லப்பட்டதான இந்த அறிவிப்புகள்லாம் நாம் நம்முடைய மனதில் நாம் வைத்து நாம் தொடர்ந்து நாம் செபிப்போம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆகவே சிறுவர்கள், நீங்கள் அந்த சிறுவர் ஆராதனைகளில் போகும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை கடந்த வாரம் கொடுக்கப்பட்டதான அந்த சிறுவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டதான அந்த வெகுமதி வாங்காதவர்கள் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் அதை வாங்கி பெற்று கடந்து போங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதுவேளை நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இருக்கிற நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த 6 நாட்கள் நம்முடைய சொந்த வேலைகளெல்லாம் பார்த்து பலவிதமான பிரயாசங்களை எடுத்து நாம் வாரத்தின் முதல் நாளாகிய ஒரு வாரத்தை முடித்து மற்றொரு வாரத்தினுடைய முதல் நாள் கர்த்தருடைய நாளிலே இந்த உயிர்த்தலின் ஆராதனையிலே கர்த்தருடைய பாதத்திலே வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கர்த்தர் நடத்த இந்த வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆகவே நாம் எடுத்துக்கொள்வோமாக. அதே இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திற்கு நேராக உங்களை நான் கொண்டு போக நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த மாதமாய் புதிய வருடத்தினுடைய இது முதல் மாதமாக இருக்கிறபடினாலே இந்த மாதத்தில் அந்த வசனத்தில் இருக்கிறதான எல்லா காரியங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆசீர்வாதம் அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடினாலே அந்த வார்த்தையினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நமக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை இன்றைக்கு நாம் கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த வாரங்களாக கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறவர் இன்றைக்கு நம்மோடு கூட அவர் பேசுவாராக. எக்ஸோடஸ் சாப்டர் 20 verses 24. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினவர். அவருடைய வார்த்தையின்படியாக அவருடைய திருச்சபையை, அவருடைய மக்களை, இந்த பட்டணத்தை, தேசத்தை, உலகெங்கும் இருக்கிற எல்லா தேசத்தாருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படியாக நாம் பார்க்கும்போது இன்றைக்கு கர்த்தர் தொடர்ந்து அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை காத்து கொள்ள, கர்த்தர் நமக்கு தருகிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் பத்திரப்படுத்திக் கொள்ள, அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து அதை நாம் வைத்துக் கொள்வதற்கு கர்த்தர் இன்றைக்கு அந்த வசனத்திலே இன்னும் ஒரு வார்த்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேச இருக்கிறார். அது என்ன? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற அந்த வார்த்தை உன்னிடத்தில் வந்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். உன்னிடத்தில் வந்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதம் வருவதற்கு அது எந்த சூழ்நிலையில் இருந்தெல்லாம் அந்த ஆசீர்வாதம் வரும் என்று நம்மோடு கூட பேசினவர். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்திற்கு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உன்னிடத்தில் வந்து என்று. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க அவர் எப்படியும் அவர் ஆசீர்வதிப்பார். என் அப்பன் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் தம்முடைய ஜனங்களுக்கு, அவர் பின் சென்று வந்த மக்களுக்கு அவர்களை ஆசீர்வதித்த விதங்களை நாம் வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். சிறு பிள்ளைகளை அவரிடத்துல கொண்டு வந்த போது அவர்களை ஆசீர்வதித்த விதம், மலையின் மேலே அவர் பிரசங்கம் பண்ணின போது நாட்கள் கடந்து அவர்கள் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தை 2 நாட்களாக 3 நாட்களாக அவருடைய போதனைகளை கேட்டு அமர்ந்து கொண்டிருந்ததான அந்த மக்களுக்கு அவர் செய்த அந்த இடத்துல அவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதங்கள். இப்படியாக நம்ம வேதத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் வித்தியாசம் உள்ளதாக இருக்கிறது. அவர் ஆசீர்வதிக்க அவர் எப்படியும் அவர் ஆசீர்வதிப்பார்.
ஆனால் இந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அவர் எப்படி ஆசீர்வதிப்பாராம்? உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றார். அது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. நீங்களும் நானும் பெற்றிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னா, வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. அவர் வந்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறத, அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்வது என்பது இட்ஸ் ரொம்ப பிரீஷியஸ் ஒன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அப்ப உன்னிடத்தில் வந்து என்று சொல்லும் போது ஆண்டவர் ஒரு 2 திருச்சபையை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு காட்ட அவர் விரும்புகிறார். அந்த 2 திருச்சபையின் இடத்துல அவர் சொல்லுகிறார், நான் உன்னிடத்தில் வந்து அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அவர் வந்து என்ற அந்த வார்த்தை அவர் அங்கே கொண்டு வரார்னா, அந்த திருச்சபையின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்கு நான் உன்னிடத்துல நான் வந்து என்ற அந்த வார்த்தை அங்கே அவர் கொண்டு வருகிறார் என்றால், அந்த திருச்சபையின் இடத்துல கர்த்தர் கண்ட காரியம், கர்த்தர் சொன்ன காரியம், அது அந்த திருச்சபை செய்ய வேண்டும் என்ற அந்த காரியத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையில அந்த அனுபவத்திற்குள்ளாக போகும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து நமக்கு உதவி செய்வாராக. எடுத்துக்கொள்வோமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் கடந்து வருவோமாக. இந்த கடைசி நாட்கள்ல நம்ம வந்திருக்கிறோம். கடைசி நாட்கள்ல நமக்கு வேண்டிய சத்தியங்கள், இந்த கடைசி நாட்கள் யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின அந்த வெளிப்பாட்டில் வந்ததானே அந்த 7 திருச்சபைகள் இருந்து கர்த்தர் இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் கடந்த வாரம் ஒரு திருச்சபை குறித்து கர்த்தர் பேசினார். இந்த வாரம் அதே அந்த வெளிப்பாட்டில் இருந்து மற்றும் உள்ள சபையை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேச இருக்கிறார். அப்படி என்றால் சபையின் மேலே கர்த்தர் கவனம் உள்ளவராயிருக்கிறபடினாலே, இந்த சபையின் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறபடினால், இந்த சபையின் மேலே கர்த்தர் நினைவாயிருக்கிறபடினாலே, இந்த சபையில இருக்கிறதான ஆத்துமா ஒருவரும் கைவிடப்பட்டு போக கூடாது என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறபடினால் இந்த கடைசி கால சத்தியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் திருச்சபையோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எடுத்துக்கொள்வோமாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 7 சபைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் அங்கேதான் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ முதல் வசனத்திலே முதல் சபையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். முதல் சபையை குறித்தும் 3வது சபையை குறித்தும் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை அவர் வைக்க அவர் விரும்புகிறார். அந்த 2 சபைகள் இடத்திலையும் கர்த்தர் சொல்றது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைலைட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். அந்த 2 சபைகளுக்குள்ளாக முதல் சபை எபேசு சபை, 2வது சபை அப்படின்னா இங்கே வேதத்தின்படி 3வது சபை, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பேசுகிற 2வது சபை பெர்கமு சபை. அந்த 2 சபையிலையும் பாருங்க, எபேசு சபையிலே 5ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே அவர் சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து. அந்த வார்த்தை அங்கே வருகிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை உன்னிடத்தில் வந்து என்று சொன்ன அதே வார்த்தையை இங்கே திருச்சபைக்கு நேராக கர்த்தர் வைக்கிறார். ஆனால் ஒன்றை கூட்டி சொல்லுகிறார். என்ன சொல்றார்னா, நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து. அப்படியே பெர்கமு சபைக்கு வாங்கல, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் 16ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து. இந்த 7 சபைகள்ல இந்த 2 சபைக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னிடத்தில் வந்து என்று சொல்லுகிறார். மற்ற சபைகளுக்கு கர்த்தர் சொல்லல. அப்போ உன்னிடத்தில் வந்து அப்படின்னு சொல்லும் போது அதற்கு பிறகு வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? அந்த திருச்சபைக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா அங்கே யாத்திராகமத்தில் தான் நான் பார்க்கிறோம், உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், வாக்கு பண்ணினவர், அவர் ஒருபோதும் வாக்கு மாறாதவர், அவர் ஒரு நாளும் வாக்கு தவறாதவர், சொன்னதை செய்கிறவர். அப்போ உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த 2 சபைக்கும் அவர் சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பின்னால அடுத்த வசனங்களை பார்த்தீங்கன்னா என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம பிறகு பார்ப்போம். ஆனால் இந்த வேளையில என்ன அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, இங்க நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 2
சபைக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை உன்னிடத்தில் வந்து. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொண்டு வருகிறார்? அப்போ ஒரு ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னா, கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பம் இருந்தால் மாத்திரமே கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இல்லை என்றால் சில நேரங்களில் நம்ம குடும்பத்துல பாருங்க, கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற பிள்ளைகள் வித்தியாசம் உள்ளவங்களா இருப்பாங்க. கர்த்தர் நம்ம கொடுக்கிற பிள்ளைங்க வித்தியாசமா இருப்பாங்க. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஒரு பிள்ளை அதனுடைய அது பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதமும் இன்னொரு பிள்ளை பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தையும் நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா நம்ம தான் பெற்றோர்களாகிய நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கேட்கிறதோ இல்லாவிட்டால் அவர்கள் விரும்புகிறதோ அவர்கள் நினைக்கிறதோ அவர்களுக்கு அதை ஆசீர்வதிக்கும்படி அதை அவங்களுக்கு கொடுக்கிறோம். ஆனா பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா அது அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாய் அந்த ஆசீர்வாதத்தை தானா வாங்கி கொள்ளும். பெற்றோர் பார்த்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அடம் பிடிச்சு வாங்கும். எனக்கு இது வேண்டும், இதை எனக்கு வாங்கி கொடுங்க, இது இல்லைன்னா நான் வர மாட்டேன், இது எனக்கு அவசியம், அடம் பிடித்து வாங்குற ஆசீர்வாதம். சில பிள்ளைங்க பாருங்க ஒண்ணுமே கேட்காது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்காது, ஒண்ணுமே கேட்காது. ஆனா பெற்றோர்கள் அதை பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. ஆனா அந்த ரெண்டு ஆசீர்வாதம் இருக்கு பாத்தீங்களா, கேட்காம போய் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் அது என்றைக்குமே நிற்கும். ஆனா அந்த அடம் பிடிச்சு வாங்குற ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப நாள் நிற்காது. அது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நீங்க அதை பார்த்திருக்கோம் கூடும். நம்மளோட வாழ்க்கையில் அதை பார்ப்போம். சில பிள்ளைங்களுக்கு சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு ட்ரெஸ்ஸாகவே இருக்கட்டுமே, நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த பிள்ளைய நம்ம கூட்டிட்டு போயிட்டு வாங்கி கொடுக்கிற ஒரு ட்ரெஸ்ஸரை அந்த பிள்ளை வாங்கிச்சுன்னா, இது என்னோட அப்பா, இது என்னோட அம்மா எனக்கு கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தது, அப்படியே ரொம்ப பத்திரமா வைக்கும், ரொம்ப பத்திரமா வைக்கும். அதுக்கு அதனோட கேரே வித்தியாசமா இருக்கும். அப்போ அந்த ஆசீர்வாதம் அது என்னைக்கும் இருக்கு. சில பிள்ளைங்க பாருங்க ஏதாவது ஒன்ன பார்த்துட்டு அடம் பிடிச்சு வாங்கும், அது ரொம்ப நாள் வச்சிருக்காது, அது கொஞ்ச நாள்லயே என்ன செஞ்சிடும். அது ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அது ஒரு பொருளா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், அடம் பிடித்து வாங்குற ஆசீர்வாதம் அது சரியாயிருக்காது. அப்போ ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது கர்த்தர் நமக்கு வந்து அவர் ஆசீர்வதிப்பாரானால் அந்த ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் அது நம்மளுடைய வாழ்க்கையில அது இருக்கும். தானாய் அவர் நமக்கு ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில எப்படி இருக்கோ அதே போல அவர் வந்து நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னா அந்த ஆசீர்வாதம் என்றென்றைக்கு நிற்கும். சிலரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவரத்துல போராடி கேட்டு வாங்கி வாங்கி பழகி இருக்கிறவங்களுக்கு அந்த அனுபவத்துல பார்ப்பாங்க. ஆனா அவரோட வாழ்க்கை ஜீவித்தை பார்த்தீங்கன்னா அது என்றைக்கு அது நிக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அந்தந்த சூழ்நிலைக்கு ஆண்டவரத்துல போராடி போராடி அப்படி அல்ல. அப்ப இந்த இடத்துல நம்ம வார்த்தையை நம்ம கவனிக்கும் போது உன்னிடத்தில் வந்து என்று சொல்லும் போது ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் பார்க்கிறார். அப்படிதான் இந்த ரெண்டு திருச்சபையின் இடத்திலையும் கர்த்தர் பார்க்கிறார். அந்த காரியங்கள் என்ன அப்படின்னு நான் ரெண்டு திருச்சபையும் உங்களுக்கு அப்படியே நான் ஹைலைட் பண்றேன். நான் பாருங்க, 4வது வசனத்துல நீங்கள் வாசிச்சீங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இது இந்த சப்ஜெக்ட்ல நமக்கு நல்லா தெரியும், 7 சபைகளை குறித்த காரியங்கள் நமக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் சில காரியங்கள் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்களை நாம் காத்துக்கொள்ள தற்காத்துக்கொள்ள அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அந்த ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகளாக அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையில திரும்ப அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்றார் 4ஆம் வசனத்துல, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்படியே பெருகு சபைக்கு வாங்கல 14ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்ப அந்த ரெண்டு சபைக்கும் பாருங்க என்ன சொல்றாரு, உன்னிடத்தில் வந்துன்னு சொல்லிட்டாரா. அப்போ வந்து ஏன் வரேன் அப்படின்னு சொல்றாரு, உன்னிடத்துல குறை இருக்கு அப்படின்னு பாக்குறாரா. அது ரெண்டு சபையிலுமே இருக்கா. சரி, இப்ப இந்த விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப குறையை என் ஆண்டவர் பார்க்கும் போது என் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறவர் அல்ல, அந்த குறைகளை மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி அவர்களிடத்துல வருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ
ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன? நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து. அப்போ அவருடைய நாமத்திலே அவருடைய பிரஸ்தாபப்படுத்துகிற மக்கள் யார்? அவருடைய பிள்ளைகள், அவருடைய கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த நாள் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய நீங்களும் நானும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் நம்மளிடத்துல வந்து நம்மளை ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிப்பேன்னு அவர் சொல்றாருன்னா, அப்போ உன்னிடத்துல அவர் வந்து அப்ப இந்த வார்த்தையை அவர் நமக்கு முன்னாக அவர் வைக்கிறார்னா, இந்த எபேசு சபையினிடத்துல ஆண்டவர் பார்த்த ஒரு காரியம், பெர்கமு சபையிலே ஆண்டவர் பார்த்த ஒரு காரியம், இன்றைக்கு எம்எல்டி திருச்சபையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய மக்கள், நீங்கள் யாராக, நீங்கள் எவராக, எந்த தேசத்தின் எந்த பட்டணத்தில் இருந்து நீங்கள் சோசியல் மீடியா மூலமாக நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த வேளை கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கர்த்தர் வைக்கிறார். இந்த வேளை கர்த்தர் உன்னிடத்துல வந்து இந்த வார்த்தையை கர்த்தர் வைக்கிறார். சற்று நாம் யோசிக்க வேண்டும். என்னவாம்? உன் பேரில் என்ன உண்டு? குறை உண்டு. குறை குறை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? குறை இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறை இருக்கு. ஆண்டவர் நமக்கு நீதிமான் என்ற ஒரு சர்டிபிகேட் கொடுக்கலாம், ஒரு பேர் வைக்கலாம். பாக்கியவான் என்ற ஒரு பேர் நமக்கு கொடுக்கலாம். பரிசுத்தவான் என்று நமக்கு ஒரு பேரை கர்த்தர் கொடுக்கலாம். எல்லா பேருக்கும் நம்ம சொந்தக்காரராக இருந்தாலும் மனுஷர்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? குறைன்னு இருக்கு. குறை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. எல்லாரோட வாழ்க்கையிலும் குறை. ஏதோ ஒரு குறைதான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தடையா இருக்கிறது. அப்போ இன்றைக்கு அந்த தடையை மாற்றதான், அந்த குறையை நமக்கு ஆண்டவர் எடுத்து காட்டதான் இந்த காலவல்ல உன்னிடத்தில் வந்து என்று சொன்னவர் உங்களிடத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப முதல் திருச்சபையின் இடத்துல அவர் கண்ட குறை என்ன என்று நம்ம பார்க்கும்போது, அங்க நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், அங்க நம்ம பார்க்கிறோம் பாருங்க, 5வது வசனத்துல, ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. என்ன குறை ஆண்டவர் பார்க்கிறார் அங்கே? ஆதியிலே செய்த கிரியை இப்போ இல்ல. மேல அந்த 2வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, 2-3 வசனங்களுக்கு நேரா நீங்க வந்தீங்கன்னா, ஆண்டவர் எவ்வளவு அழகா அவங்களை குறிச்சு சொல்றாரு பாருங்க. உன் கிரியைகளையும் 1, 2வது அவர் சொல்றாரு உன் பிரயாசத்தையும், 3 உன் பொறுமையும், 4 நீ பொல்லாததையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிறதையும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. 4 காரியங்கள். 1 கிரியை, 2வது பிரயாசம், 3வது பொறுமை, 4வது சகிப்பு. இது 4மே உன்னிடத்திலே கண்டேன்னு அந்த 2வது வசனத்தோட கடைசியில சொல்றார் ஆண்டவர். கண்டிருக்கிறதையும் சொல்றாருங்களா? ஆனால் 3வது வசனத்துக்கு வரும்போது மேல சொல்லப்பட்ட அந்த 4ம் 3வது வசனத்துல இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க என்ன வாசிக்கிறோம்? முதல் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் வந்துருச்சுங்களா? 2 பொறுமையாய் இருக்கிறதையும், 3வது என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும். அப்ப மேல சொல்லப்பட்ட 4ல இங்க எத்தனை வந்துருச்சுங்க? 3 வந்துருச்சு. 1 என்ன இல்லங்க? என்னங்க இல்லங்க? கிரியை இல்ல. இப்ப மேல 4 இருந்ததை கண்டாரு. ஆனா அடுத்த வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 3 இருக்கு உன்னோட வாழ்க்கையில, 1 என்ன இல்லாம போயிடுச்சு. அது என்னமா? அது அததான் எங்க கொண்டு வராரு? 5வது வசனத்துல கொண்டு வராரு. என்ன சொல்றாரு? ஆதியிலே செய்த கிரியைகளை. ஏன்னா 2வது வசனத்துல சொல்றாரு உன் கிரியைகளை கண்டேன்னு சொல்றாரு.
ஆனா 5வது வசனத்துல வரும்போது திரும்ப சொல்றாரு, ஆதியிலே நீ செய்த கிரியையை செய்வாயாக. அப்ப முதலாவது ஒரு காரியம் குறை. கர்த்தரோட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்திலே, கர்த்தரோட நாமத்தை உயர்த்துகிற தேவனுடைய ஜனமே, கர்த்தரோட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற கர்த்தரோட பிள்ளையே, எபேசு சபையினிடத்தில் இருந்துதானே இந்த குறை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இருக்கா அப்படின்னு கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி பாருங்க. ஆதியிலே செய்த கிரியை, அந்த கிரியை போனதுனாலதான், அந்த கிரியை செய்யாம போனதுனாலதான் மேல அந்த வசனத்துல வாசிக்கிற 4வது வசனத்துல, நீ கொண்டிருந்த அன்பை என்ன செஞ்ச, விட்ட. கிரியை போனதுனால என்ன போச்சு, அன்பு போச்சு. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஜனமே, அன்பு காண்பித்து ஒரு கிரியை செய்கிற அனுபவத்திற்கும் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்ட பிறகு அன்பு வருகிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு, சரிங்களா? அன்பு காமிச்சிட்டு அதுக்கு பிறகு கிரியை செஞ்சா அது ஒரு காலத்துல செய்யாம போனா கூட பெருசா வழி தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறது தான். அன்பை ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு உதவி. கிரியைனா என்ன, ஏதோ ஒரு காரியங்கள் செய்கிறது தான். செய்யறோம் நினைச்சீங்களேன், செஞ்சுக்கிட்டே இருந்து திடீர்னு செய்ய முடியாம விட்டுட்டா அதோட வழி அவ்வளவு பெருசா தெரியாது. ஏன்னா அன்பு ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு கிரியை செஞ்சனால அது பெருசா தெரியாது. என்ன நினைச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் நம்ம இருக்கிறாங்க, போ வந்தாங்க, அப்படி போயிடும். ஆனா எதுவுமே எதிர்பார்க்காம, எதுவுமே நினைக்காம, எதுவுமே யோசிக்காத ஒரு சூழ்நிலை ஒரு காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நடந்துகிட்டு இருக்கிற அந்த காரியங்களை கண்டு ஒரு அஃபெக்ஷன், ஒரு அன்பு ஏற்படும் போது அந்த அன்பு போச்சு நினைச்சீங்களேன், அதனோட வலி யாராலையும் என்ன செய்ய முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. அது எத்தனை உண்மை, உண்மையா இல்லைங்களாங்க? அது நான் சொல்றது உண்மையா இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஆண்டவருடைய வலி அதுதாங்க. இந்த வலியில தான் ஆண்டவர் பேசுற இந்த வார்த்தையை அந்த எபேசு சபைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? உன்னுடைய கிரியை நான் அப்ப கண்டேன், ஆனா இப்போ உங்ககிட்ட அந்த கிரியை இல்லை. அதனாலதான் என்ன இல்லாம போயிடுச்சு, உங்ககிட்ட அன்பே இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, ஆதியிலே நீ செய்த அந்த கிரியை நீ என்ன செய், திரும்ப செய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோட வாழ்க்கையை நீங்கள் நினைதாச்சு பாருங்க. உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் செய்த காரியங்கள், பிள்ளைகளுக்கு பெற்றோர் நீங்கள் செய்த காரியங்கள், மனைவி கணவனுக்கு செய்த காரியங்கள், மனைவி கணவனுக்கு செய்த காரியங்கள் யோசிச்சு பாருங்களேன். வேலை இடத்துல உறவுகள், சொந்தங்கள், இப்படியே கணக்கு அப்படியே வச்சுக்கிட்டே போனா லிஸ்ட். ஆதியிலே நீங்கள் செய்த காரியங்கள் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் அது அப்படியே இருக்கா? அது இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், அன்பு இருக்கும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அன்பு தணிந்து போன ஒரு சூழ்நிலை ஏன் வந்ததுன்னா, அவர்கள் செய்த கிரியைகள் அவர்கள் செய்யாம போனதுனால. அப்ப கிரியை ஏன் செய்யல, செஞ்சுக்கிட்டு இருந்த கிரியை ஏன் செய்ய முடியாமல் போனது அப்படின்னா, ஏதோ காரணங்கள் நம்ம சொல்லலாம், ஏதோ ஒரு காரணங்கள் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு காரணங்களை நாம் காட்டாமல், காரணங்களை நாம் சொல்லாமல், நாம் ஆதியிலே செய்த கிரியை நாம் தொடர்ந்து நாம் செய்வோமானால், சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா, சில குடும்பத்துல கணவன் புலம்புவாங்க, வீட்டுக்கு வந்தா சாப்பாடு போட மாட்டான். அப்ப ஆதியில என்ன செஞ்சாங்க, அவங்க போட்டாங்க. காலம் போக போக அப்போ அவங்க மனைவியின் இடத்துல கேட்டாங்க, ஏங்க சாப்பாடு போடல, ஆரம்ப காலத்துல சாப்பாடு போட்டீங்களா, இப்ப ஏங்க சாப்பாடு போடல? அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதாவது காரணங்கள் சொல்லுவாங்க. அப்படித்தானே, காரணங்கள் ஏதோ இருக்கும், காரணங்களை சொல்லுவாங்க.
அப்போ அந்த காரணங்களை காட்டி ஆதியிலே செய்த அந்த காரியங்களை நம்ம விடும்போது அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள இருக்கிறது அந்த அன்பு என்ன செஞ்சிருது? விலகி போகுது. அப்படிதான் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை விசுவாசிகளாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த குடும்பத்தை ஒரு பக்கம் வைக்கலாம், இன்னொரு பக்கம் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த சபையை இன்னொரு பக்கம் வைக்கலாம். ஆதியில செய்த அந்த கிரியைகள் குடும்பத்துல செய்த போது அந்த அன்பு இருந்தது. ஆதியில நீங்கள் செய்த கிரியை நிமித்தம் சபையில அந்த அன்பு இருந்தது. ஆனால் கால போக 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 இன்றைக்கு அந்த அன்பு தணிந்து போக, அந்த அன்பு இல்லாமல் போக காரணம் அந்த கிரியை செய்யாமல் போனது. காரணங்கள் என்னுடைய சொன்னமே, அந்த காரணங்களை நாம் காட்டும் போது அந்த அன்பு தணிந்து போகுது. குடும்பத்தில் அன்பு தணிந்து போகுது, சபையில் அன்பு தணிந்து போகுது. ஆனால் இன்றைக்கு காரணங்களை நாம் பெரிதாய் பார்க்காமல் அன்பை நாம் பெரிதாய் நாம பார்ப்போமானால், வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13 ஒரு அன்பை குறித்து ஒரு அட்டவணையே அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கொஞ்சம் அப்படியே நம்ம திருப்பி கொள்ளலாமா? அங்க நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க. எனக்கு உண்டான எல்லாவற்றினான் 3ஆம் வசனத்தில் இருந்து அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அது அப்படி வேண்டாம். அது ஆனா அதுக்கு அடுத்தது பாருங்க, அன்பை பற்றி அங்கே அவர் சொல்லுகிறார். நமக்கு தெரிஞ்சது தானே, அன்பு நீடிய சாந்தம், தயவு உள்ளது. அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமப்பாயிராது, அன்பு ஆரோக்கியமானதை அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைந்து போம். நிறைவானது வரும்போது குறைவானது. ஒரு அன்பை குறித்த ஒரு லிஸ்ட் அவர் அங்கே கொடுக்கிறார். இப்போ அன்பு எல்லாவற்றையும் மாற்றும். அன்பு நம்மளோட வாழ்க்கையில அது பெருக காரணங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. காரணங்களை நம்ம காட்டாம, காரணங்களை அப்படி தள்ளி வச்சுட்டு, காரணங்களை ஒரு பொருட்படுத்தாம, காரணங்களை முக்கியப்படுத்தாம நீங்க உங்களுடைய கிரியை நீங்கள் செய்து பாருங்களேன், அந்த இடத்துல அன்பு வெளிப்படுங்க. அதுதான் இந்த இடத்துல வாசிச்சோம். அது நீடிய சாந்தம், காரணங்களை பார்க்காது. அன்பு தயவுள்ளது, காரணங்களை பார்க்காது. அன்பு புகழாது, காரணங்களை. இப்படி எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த காரணங்களை வைங்க. இன்றைக்கு இந்த ஏதோ காரணங்கள் தான் அந்த அன்பு தணிந்து போகுது, கிரியைகள் செய்யாம நம்ம நின்னுறோம். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் எபேசு சபைக்கு சொன்ன ஒரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம். ஆதியிலே செய்த கிரியைகளை என்ன செய்வாயாக? செய்வாயாக. உங்க குடும்பத்தில் நீங்கள் செய்யாம இருக்கிறீங்களா? பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்யாம இருக்கிறீங்களா? பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்யாம இருக்கிறீங்களா? கணவன் மனைவிக்கு செய்யாம இருக்கிறீங்களா? மனைவி கணவனுக்கு செய்யாம இருக்கிறீங்களா? செய்ய ஆரம்பிங்க இன்றையில இருந்து. காரணங்களை பார்க்காதீங்க, சபையில செய்யுங்க, கிரியைகளை செய்யுங்க. சபைக்குரிய காரியங்களை ஆண்டவருக்காக கிரியைகளை செய்யுங்க. காரணங்களை பார்க்காதீங்க, காரணங்களை நீங்கள் நினைக்காதீங்க, காரணங்களை நீங்க யோசிக்காதீங்க. ஆதியில செய்த கிரியைகளை நீங்க செஞ்சு பாருங்க. என் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல? நீ அப்படி செய்யும் போது அவர் தருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? 7ஆம் வசனத்துல வரும்போது அவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னமா? தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன கொடுப்பேன்னு சொல்றாருங்க? புசிக கொடுப்பேன், ஜீவ விருட்சத்தின் கனியை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி என்று சொல்லும் போது உன்னதத்துல வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இந்த பூமியிலே நீங்கள் அதை அனுபவிக்க, அதை புசிக்க
அவர் அதை உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்போ சரீர பிரகாரமாக இந்த பூமியிலே ஒரு சில ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். சில ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு உன்னதத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப அந்த உன்னதத்திற்குரிய அந்த ஆசீர்வாதங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கொடுப்பேன்னு சொல்றாருங்க, பரதேசியில. ஆமா, அதனாலதான் அன்றைக்கு அந்த 2 கல்லர்கள் கல்வாரி சிலுவையில தொங்கும் போது ஒருவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட எங்க இருப்ப? எங்க இருப்பாரா? ஏன்? அப்ப அந்த பரதேசில என்ன இருக்காங்க? ஜீவ விருட்சத்தின் கனி. ஆமா, நீ அங்கே வந்து நீ அதை புசிப்ப என்னோடு. அப்ப பூமியில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எம்எல்டி குடும்பத்தான், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் யாராயிருந்தாலும் இந்த வேளையில கர்த்தர் பேசுகிற காரியம், கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையிலே உன்னிடத்திலே காணப்படுகிற அந்த குறையை இன்றைக்கு நீ அறிந்து, காரணங்களினால் உண்டான, காரணங்களினால் வந்ததான, காரணங்களினால் நீ ஏற்படுத்தினதான அந்த குறை, நீ ஆதியில் செய்த அந்த கிரையை என் தேவனாகிய கர்த்தர் உணர்த்துகிறார். அந்த கிரைகளை இந்த நாட்களில் திரும்ப செய்வாயானால், எபேசு சபைக்கு கர்த்தர் சொன்ன அந்த ஆசீர்வாதம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில என் ஆண்டவர் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்கு தான் அவர் சொல்றாரு, உன்னிடத்தில் நான் வந்து அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவ்வளவெல்லாம் சொன்னார் பாத்தீங்களா? உன்னிடத்துல அப்படின்ற அந்த வார்த்தை வந்து சொல்ற அந்த வார்த்தைக்கு அவன் நம்ம கிட்ட வரணும்னா ஒன்னே ஒண்ணுதான் நம்ம செய்யணும். குறைய நம்ம அறிந்து அதை மாற்றணும். அப்படின்னா ஒரு விஷயம் அங்க வசனம் சொல்லுது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் டர்ன் பேக். 5ஆம் வசனத்துல சொல்லுது, மனம் திரும்பி. ஆமா, மனம் திரும்பி. இப்படி நான் இப்படி உங்களை ஃபோக்கஸ் பண்ணி நான் நின்றுட்டு இருக்கிறேன்னா, ஜஸ்ட் அப்படியே என்னோட லெஃப்ட் சைடு நான் திரும்புறேன் பாருங்க, இப்படி நான் ரைட் சைடு திரும்புறேன் பாருங்க. அது போல என்னுடைய குறையை நான் உணர்ந்து, என்னுடைய ஆதியில நான் செய்த அந்த கிரியை நான் செய்யணும். அப்படின்னா எனக்கு முன்னாடி என்னோட மனசுல, என்னோட நினைவுல, என்னோட எண்ணத்துல, என்னோட இதயத்துல பதிஞ்ச அந்த காரணங்கள் இருக்கு பாருங்க. அந்த காரணங்களை விட்டு திரும்புறது தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. என்ன செய்யணுமா? ஃபர்ஸ்ட் அந்த காரணங்களை விட்டு நம்ம திரும்பினா ஆட்டோமேட்டிக்கா ஆதியில செய்ய அந்த கிரியை நம்ம திரும்ப செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, அவர் சொன்னார்ல உன்னிடத்தில் வந்துன்னு, அவர் வந்துட்டார்னா அடுத்தது என்னதான்? ஜீவ விருட்சத்தின் கனி ஆகிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் உங்களுக்கு புரியுதுங்க நான் பேசுறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் வாங்கி இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களோடு கூட மத்தேயு சுவிசேஷத்துல அதுதான் நம்ம வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்ல கூட. அப்போ அவர் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களோடு கூட இந்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்க அவர் சொல்றாரு, உன்னிடத்தில் வந்து. அப்ப அவர் நம்ம இடத்துல வரணும். அப்படின்னா நம்ம இடத்துல காணப்படுகிற அந்த குறைவுகளை இன்றைக்கு நம்ம மனம் திரும்ப நாம் செய்ய வேண்டியதான அந்த கிரியைகளை நம்ம செய்யணும். குடும்பத்திற்கு, ஆமா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையிலே நீங்கள் செய்ய வேண்டிய கிரியை, எல்லா இடத்திலையும் நீங்கள் செய்ய வேண்டிய கிரியை ஆதியிலே செய்தது போல நீங்கள் செஞ்சீங்கன்னா அங்க அன்பு பெருகும். அன்பு பெருகிற இடத்துல கர்த்தர் அவருடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஆகவே தன் பக்தன் இப்படியாக ஒரு பாடலை பாடுகிறார். அன்பு நீடிய சாந்தமும் கிருபை உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது அப்படின்னு ஒரு பாட்டை நம்ம பாடுறோம். பாட்டு தெரியல, அவ்வளவுதான். அப்போ அன்பை குறித்து வேதம் இவ்வளவு ஆழமாய் நமக்கு சொல்லும் போது, அந்த அன்பை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த நாட்கள்ல அன்பாய் இருப்போம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்போம். கர்த்தர் மேல் வைத்த அந்த அன்பிலே, கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த அன்பிலே, குடும்பத்தின் மேலே, சபையின் மேலே அந்த அன்பு உண்டாகட்டும். ஆதியிலே நீங்க செஞ்ச அந்த கிரியை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா
குடும்பத்துக்குள்ள அன்பு, சபையில அந்த அன்பு பெருகும். இந்த நாட்கள்ல கர்த்தர் இந்த 2 இடத்துல கர்த்தர் அன்பை எதிர்பார்க்கிறார். இந்த 2 இடத்துலயும் அன்பு போனதுனாலதான் இன்றைக்கு ஆசீர்வாதங்களை நாம் இன்னும் சரியாய் அதை அனுபவிக்காம நாம இருக்கிறோம். இப்ப தேவனுடைய ஜனமே, எபேசு சபைக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இதோ நான் சீக்கிரமாய் உன்னிடத்துல வந்து என்று சொல்றார்ல, அவர் நமக்கு சீக்கிரமாய் நம்மிடத்துல வந்து அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க நாம் சற்று மனம் யோசித்து திரும்பி ஆதியில் செய்த கிரியை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சரி, 2வது அந்த சபை அங்கே காணப்படுகிற அந்த குறை என்ன? பெர்கமு சபையிலே 14ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் பேரில் எனக்கு என்ன உண்டா? குறை உண்டுன்னு இங்கேயும் சொல்றாரு. அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்று பார்க்கும்போது 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆகிலும் சில காரியங்களை குறித்து, என்ன அது? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புஷிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுனுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. 15ல என்ன வாசிக்கிறோம்? அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். இந்த எபேசு சபையிலும் ஒரு காரியத்தை சொல்றார் 6ஆம் வசனத்துல, நான் வெறுக்கிறேன் நிக்கோலாய் மத்தியஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. அந்த 2 டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கணும். அங்க அவங்களிடத்துல இருந்ததான கிரியை நீ என்ன செய்யற? வெறுக்கிற அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதோ கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்திலும் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். இங்க ஆண்டவரை மட்டும் சொல்றாரு. நீ வெறுக்கிறேன்னு பெருகும்போது பார்த்து சொல்லல. அப்போ அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, பழைய துருத்தியிலே புதிய துருத்தியை போட்டா என்ன ஆகுமா? ஆமா, இல்லங்க அது புதுசுதான் இது பழசுதான் சொன்னா ஆகுமா? ஒரு அழுக்கு படிந்த ஒரு ஆடையோடு ஒரு புதிய ஆடை அங்க வச்சுட்டா, இல்ல இது நல்ல ஆடை தாங்க அது அப்படி நம்ம பிரிச்சாலும் அதுல இருக்கிறதானே வாசனையானது இந்த புது துடைக்கு என்ன வந்துரும். இல்லைன்னு சொன்னாலும் என்ன செய்வாங்க? ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்ப அதனாலதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்கள் உன்னிடத்திலும் உண்டு, ஆனா நீ வெறுக்கிறாய்ன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் வெறுக்கிறேன். அப்ப இந்த பெர்கமு இடத்துல ஆண்டவர் கண்ட ஒரு குறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 14ஆம் வசனத்துல இடரலை போடும்படி, இடரல் டிஸ்ட்ராக்ட், இடரல், இத ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? குறையா பார்க்கிறார். அது என்ன குறை நம்ம அங்க பார்த்தோம். என்ன இடரல், எந்த காரியத்தை போதனையா அங்கே அவர்களுக்கு இடரலா அதை போடும்படி சொன்ன காரியங்களை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப இந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் திருச்சபையை ஆசீர்வதிக்க இருக்கும்போது, இதோ நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து என்று சொல்லுகிறவர், அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, இந்த நாட்கள்ல திரும்ப நான் சொல்லுவேன், எனக்கு எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஒரு பர்டிகுலர் ஒன் வேல மட்டும் போக கூடாது, அது 2 வேல பார்க்கணும். கர்த்தர் கொடுத்த குடும்பத்துக்கும் சபைக்கும் நம்ம அதை பார்க்கணும். இடரல் உண்டாகக்கூடிய போடப்படுகிற காரியங்களிலே நம்ம கவனமாயிருக்கணும். கடந்த நாட்கள்ல யூடியூப்ல ஒருவர் திடீர்னு நான் அப்படி பார்த்துட்டு வரும்போது ஒருவர் பேசுகிறார். அவர் ஒரு கிறிஸ்தவர், அவ்வளவுதான், விசுவாசி. அவர் பேசினதை கண்டு நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். என்ன சொல்றாருன்னா, விசுவாசிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்களா யாரும்
ஊழியக்காரனுக்கு போதகர்னு சொல்லிக்கிறவங்களுக்கு காணிக்கையை கொடுக்காதீங்க, காணிக்கையை நிறுத்துங்கன்றார். Don't give offering to the servant of God or pastors. காணிக்கை கொடுக்காதீங்க. காணிக்கை கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தல வேதம். யாரும் காணிக்கை கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்க கொடுக்கிற காணிக்கையில தான் அவங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. காணிக்கை கொடுக்காதீங்க, காணிக்கையை நிறுத்துங்க, தசமபாகம் கொடுக்காதீங்கன்னு அப்படிக்கா அவர் பேசுறார். இது ஒரு போதனை, இடர்களை உண்டாக்கக்கூடிய ஒரு போதனை. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? வேதம் காணிக்கை குறித்து, தசமபாகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது? நான் இதுவரைக்கும் நான் அப்படி காணிக்கை தசமபாகத்தை குறித்து பேசுகிறவன் கிடையாது. ஆனால் இந்த நாட்கள்ல இந்த இடர்களுக்குரிய காரியங்களை குறித்த போதனைகள் இன்றைக்கு மனிதர்கள் மூலமாக வந்து கொண்டிருக்கு. மனிதர்கள் மூலமாக நம்ம கேட்கிறோம். யூடியூப் மூலமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் தொலைக்காட்சி மூலமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு மூலமாக இன்றைக்கு இடரல் உண்டாகக்கூடிய ஏதோ ஒரு காரியங்கள், போதனைகள், காணிக்கை மாத்திரமல்ல, எந்த ஒரு விஷயத்தை குறித்தும், குடும்பத்தை குறித்த காரியத்துல, குடும்ப சமாதானமா போய்கிட்டு இருக்கும், குடும்பத்துல ஒரு இடரல் உண்டாகக்கூடிய காரியம், சபை சமாதானமா போய்கொண்டிருக்கும், சபைக்குள்ள ஒரு இடரல் உண்டாகக்கூடிய காரியங்கள், இன்றைக்கு போதனையானது பல விதங்களில் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறபடினாலே, உதாரணத்துக்கு நான் அந்த மனுஷன் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். காணிக்கை கொடுக்காதீங்க. காணிக்கை ஏன் கொடுக்குறீங்க? காணிக்கை கொடுக்க கூடாது, தராதீங்க. அதுலதான் அவங்க பிழைப்பே நடத்துறாங்க, குடும்பமே நடக்குது. கொடுக்காதீங்க. ஆனா காணிக்கை குறித்து வேதம் என்ன சொல்லுது? சும்மா அப்படி வாசிக்கலாங்களா? எடுத்து காட்டுறேன் பாருங்க. நீங்க சும்மா எடுங்களேன். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? எக்ஸோடஸ் சாப்டர் 25. அந்த மனுஷன் சொன்ன வார்த்தைக்கும் இங்க வேதம் சொல்லுகிற காரியத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். என்ன பார்க்கிறோம் பாருங்க. கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தரே சொல்றாருங்க. ஆமா, கர்த்தர் சொன்ன காரியம். கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு, வசனம் எப்படிங்க சொல்லுது? எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி. அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், சபைக்கு வரும்போது வெறுங்கையாய் வரக்கூடாது. வெறுங்கையாய் சபைக்குள்ளாக வரோம், சபைக்கு நேரம் வரோம். அது செவ்வாய்க்கிழமை சகோதரிகள் ஜபமா இருக்கட்டும், அது மாலை வேதப்பாட வகுப்பா இருக்கட்டும், இல்லாவிட்டால் அது வெள்ளிக்கிழமை மாலை ஜபமா இருக்கட்டும், சபைக்கு நம்ம வரோம் அப்படின்னா எப்படி வரக்கூடாதான்? வெறுங்கையா வரக்கூடாது. ஏன்னா வார்த்தை அங்க அப்படி சொல்லுது. எப்படி அந்த இடத்துல வாசிக்கிறோம்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. அப்ப அந்த மனுஷன் சொன்ன காரியம், அப்போ இது என்ன போதனை? அந்த மனுஷன் சொன்ன என்ன போதனை? இதுலதான் இன்றைக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். சுவிசேஷகர் எம்டி ஜெகன் அவர்களை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு காரியத்துல அவருடைய செய்தியினுடைய ஒரு இது வந்தது. அவரிடத்துல ஒரு மனுஷன் கேட்டாராம், யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி, சபைக்கு காணிக்கை தசமபாகம் கொடுக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப நான் இவ்வளவு நாள் நான் ஏமாந்து கொடுத்துட்டேன், நீங்க இதை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. உடனே அதற்கு அவர், உங்களுக்கு என்கிட்ட பேச நேரம் இருந்தா என்கிட்ட நீங்க பேசுங்க, ஏன்னா இது ஒரு சப்ஜெக்ட், நான் உங்களோட பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இல்ல நீங்க என்ன சொல்ல வர போறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், சுருக்கமா சொல்லுங்கன்னு. சுருக்கமா நான் சொன்னா, நீ செஞ்சுக்கிட்டு இருந்ததை விடாத, திரும்ப செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். அப்போ இன்றைக்கு உலகத்துல இடர்களுக்கு உண்டான காரியங்களை போதனையை போடுறாங்க இன்றைக்கு. இந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க எப்படி சொல்றாருன்னா, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ. இந்த வார்த்தை எப்படி சொல்லுது? மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. சபையில நம்ம வந்து கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரணும், அது கட்டாயம், ஆண்டவர் சொன்ன காரியம். அப்ப அதை கொடுக்கும் போது அதை நம்ம எப்படி கொடுக்கணுமா? மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கணும். அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? வாங்குவீர்களாக. யார் வாங்குவா? ஆசாரியன் தானே வாங்குவாங்க. அப்ப அந்த மனுஷன் சொன்ன காரியம் கீழே நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் அவர்களிடத்துல வாங்க வேண்டிய
காணிக்கையாவது வீட்டுல போய் வாசிங்க. அதுக்கு பிறகு என்னென்னலாம் காணிக்கையா கொடுக்கணும் இதை செஞ்சாங்களா? இத சொன்னார்ல மோசே, இஸ்ரவேலுக்கிட்ட சொல்லும்படி கர்த்தர் சொல்லிட்டு, இஸ்ரவேலுக்கு கர்த்தர் என்ன பண்ணிருப்பார்? மோசே நிச்சயம் சொல்லியிருப்பார்ல. நமக்கு டைம் இல்லை. என்னாகமும் 7ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிங்க. என்னாகமும் 7ஆம் அதிகாரம். அத்தனை கோத்திரம், இஸ்ரவேல்ல உண்டான அத்தனை கோத்திரமும் அவர்கள் கர்த்தருக்கு கொடுத்த காணிக்கைன்னு பார்ட்டா வரும். இங்க சொன்ன காரியம் என்னாகமும் 7ஆம் அதிகாரத்தை வீட்டில் நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஏன் இதெல்லாம் உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு விசுவாச வாழ்க்கையில இடரல் உண்டாகக்கூடிய காரியங்கள் போதனையாக, வார்த்தையாக, ஆலோசனையாக இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கு. நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் என் அப்பன் இயேசு மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அங்க வேதத்துல இப்படியாக அவர் சொல்லுகிறார். மேத்யூ Gospel chapter 18 from 6 onwards, அங்கே அவர் சொல்லுகிறத பாருங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற, நல்லா கவனிக்க வேண்டும், இந்த கடைசி நாட்கள்ல அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிற கர்த்தருடைய சந்ததியை, கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்துல, கர்த்தருக்கு கிரியின் மூலமாக செய்கிற காரியங்கள், ஊழியத்தின் மூலமாக செய்கிற காரியங்கள், எந்த காரியங்களாக இருக்கட்டும், விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தருக்கு செய்கிற காரியத்துல அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினவன் எவனோ, வேதம் திட்டவட்டமா இந்த விஷயத்துல கர்த்தர் கண்டிப்புடன் அவர் பேசுகிறார். எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்க்கிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, உன் கையாவது உன் காலாவது. இது நீங்க வீட்டுல போய் 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்க. ஆண்டவர் உதாரணத்துக்கு சொல்றார், 2 கையில ஒரு கை இடரல் ஆயிடுச்சுன்னா எடுத்துரு. ஏன்னா அந்த இடரலோட அந்த கை இருந்துச்சுன்னா நீ எங்க வர முடியாது? பரலோகத்திற்கு வர முடியாது. உனக்கு 2 கண் இருக்கு, அந்த 2 கண்ணுல 1 இடரல் உண்டாக்குதா, அந்த கண்ணை எடுத்துரு. அதை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா நீ பரலோகம் வர முடியாது. உதாரணத்திற்கு சொல்றார். அப்படின்னா கண்ணை எடுத்துருன்னு சொல்ல, அத அந்த வெளிப்படுத்தல் அந்த 2ஆம் அதிகாரம் நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா நம்ம அங்க பார்க்கிறோம் பாருங்க. 16ஆம் வசனத்துல அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பு. அப்படின்னா கண்ணு இடரலா இருக்குன்னா கண்ணை எடுத்து போட சொல்லல, அந்த கண்ணு எதனால இடரலாச்சோ அதை எடுக்க நீ மனம் திரும்பு. அவ்வளவுதான். ஜஸ்ட் டர்ன், அவ்வளவுதான். டர்ன் முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் மனம் திரும்பு. அப்போ இடரல் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். இது ஆண்டவர் ஒரு குறையாய் பார்க்கிறார். நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இடரல் உண்டாகக்கூடிய எந்த சூழ்நிலை உங்களோட வாழ்க்கையில, உங்களோட குடும்பத்துல, சபை நடுவில் உங்களுக்கு உண்டாகுமானால் நீங்கள் கவனம் உள்ளவர்களாயிருங்க. விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாச மார்க்கத்தார் கிறிஸ்து இயேசுவின் மேலே விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிற விசுவாச மக்கள், நீங்கள் மிக கவனம் உள்ளவர்களாக, மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. இடரல் உண்டு பண்ணுகளுக்கு ஐயோன்னு சொல்லும் போது அதுல இடரல் நாம் அடைஞ்சோம்னா கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா இடர்ல இருந்து அந்த ஆசீர்வாதத்தை, எந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போறோம் தெரியுங்களா? அப்ப அந்த இடர்ல இருந்து நம்ம மனம் திரும்பினா, இதோ சீக்கிரமா உன்னிடத்துல வருகிறேன் என்று சொல்லுகிறவர், அது என்ன ஆசீர்வாதம் வாசிங்க பார்க்கலாம். 17ஆம் வசனத்துல என்ன ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார் பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனுக்கும் அறியக்கூடாததும் ஆக்கிய புதிய நாமத்தை கொடுப்பேன். என்ன உன்னதமான ஆசீர்வாதம் பாத்தீங்களா? What a wonderful blessings that God has given us to. ஆண்டவர் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு அங்க வைத்திருக்கிறார் பாருங்க. அப்போ இந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில தடைபட காரணம் எதுவா இருக்கு? இடரல். இடரல்.
இடரல் உண்டாக கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இடரல் உண்டாக கூடாது. நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாச வாழ்க்கைக்கு, உங்கள் குடும்பத்தின் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், சபையின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திற்கு இடரல் உண்டாகாதபடிக்கு உங்களோட ஆத்துமாவை நீங்கள் காத்துக்கொள்ளணும். ஏன்னா இடரல் உண்டாக்குகிறவர்கள் இருக்கதான் செய்வாங்க. இடரலை போடுகிற இந்த பிழையாமை போல மனிதர்கள் போதனை கொடுக்கிறவர்கள் இந்த உலகத்துல இருந்து கொண்டுதான் இருக்கும். தேவஜனமே, இன்றைக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து இந்த இடரலை இருந்து நம்ம தப்பித்துக் கொள்வோமானால், இதோ சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என்று சொன்னவர் அவர் உங்களிடத்துல வந்து அவர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? வாசிச்சோம் அல்லவா, இதோ நான் மறைவான மன்னாவை உனக்கு கொடுத்து வெண்மையான கல்லை அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தை. இதுக்கெல்லாம் ரகசியங்கள் இருக்கு, நமக்கு டைம் இல்லை. அப்போ என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, இந்த ஆசீர்வாதங்களை நம் கர்த்தரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கிறோம். வீடு வேணும், அது வேணும், வருமானம், வேலை, பிள்ளை, அது இதுன்னு எல்லாம், இதெல்லாமே இந்த உலகத்துல நமக்கு வேண்டிய ரொம்ப முக்கியமான காரணங்கள், இதெல்லாம் முக்கியமான தேவைகள், இதெல்லாமே நமக்கு ஆசீர்வாதங்கள். இது எல்லாமே நம்ம அனுபவிக்க வேண்டும். நல்லது. இப்ப நம்ம பார்த்த 2 ஆசீர்வாதங்கள் நம்ம எப்போ நம்ம பெற்றுக்கொள்வோம்? இந்த 2 ஆசீர்வாதங்கள் நம்ம என்றைக்காக நம்ம நினைச்சிருக்கிறோமா? இந்த 2 உன்னதமான ஆசீர்வாதங்களை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா, பூமிக்குரிய சரீர பிரகாரமான நீங்க நினைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் உங்களுக்கு தானா வருங்க. ஆனா இந்த ஆசீர்வாதங்கள்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை அவருடைய சபை இன்னும் அனுபவிக்காமல் இருக்கிறது. அவருடைய வருகைக்கு முன்பதாக உன்னதத்திற்குரிய இந்த ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு இந்த ஆண்டு அவர் உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் வாஞ்சியாயிருக்கிறீங்க? ஆமா, 2023 வரைக்கும் நம்ம உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம வேணும் பார்த்து அதே நம்ம அனுபவிச்சிட்டோம். உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்காம அறியாமலே போயிட்டோம். ஆனா இன்றைக்கு இந்த புதிய ஆண்டிலே இந்த வாரம் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர், இதோ அவர் சீக்கிரமாய் உன்னிடத்தில் அவர் வந்து அந்த உன்னதத்திற்குரிய அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது நம்மளிடத்துல இருக்கிறதான குறைகள் என்ன என்பதை அறிந்து, இந்த எபேசு பெர்க் முசாபின் இடத்துல காணப்பட்ட குறைவை தேவன் சுட்டி காண்பித்தது போல இந்த கால வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் பேசி இருக்கிறார். உங்களுடைய குறைகள் எது என்பதை நீங்கள் அறிந்து ஆராய்ந்து உங்களுடைய மனதை மாத்திரம் அப்படி திருப்பி ஆண்டோட சமூகத்தில் நீங்க வந்து பாருங்க. அவர் சீக்கிரமாய் அவர் வந்து அவர் இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம யாவரும் இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்போமா? நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து என்று சொன்னவர், இதோ அவருடைய பிரஸ்தாபத்தை பண்ணி கொண்டிருக்கிற அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுகிற இந்த இடத்துல வந்திருக்கிற தேவனுடைய சொன்னமே, இது அவர் உன்னிடத்தில் அவர் வந்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். உடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்வோமா? இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோமா? உன்னதத்திற்குரிய மகிமையான ஆசீர்வாதம், தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி. இதை மறந்துடாதீங்க. இன்றைக்கு நீங்க வீட்டுல போயிட்டு இன்றிலிருந்து நீங்க கேட்க ஆரம்பிங்க, இந்த ஆசீர்வாதத்தை நீங்க எனக்கு கொடுக்க என்னிடத்துல வருவேன்னு சொன்னீங்களப்பா, என்னிடத்துல வருவேன்னு சொன்னீங்கல்ல, என்னிடத்துல வாங்க, இந்த உன்னதத்திற்குரிய இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அதே போல இரண்டாவது, இதோ வேறு ஒருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, தாங்கப்பா, கொடுங்கப்பா. இன்றிலிருந்து நீங்க கேட்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க இதோ அவர் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வருகிற தேவனாக இருக்கிறார். உன்னிடத்துல என்ன குறை இருக்கு? இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாய் உங்கள் வாழ்க்கையில என்ன குறை? என்ன குறை? ஆதிலே செய்த அந்த கிரை நாட்கள்ல செய்யாம இருக்கிறீங்களா? விட்டுட்டீங்களா? செய்ய ஆரம்பிங்க. குடும்பத்துல செய்யுங்க, சபையில செய்யுங்க. கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பா. ஹல்லேலூயா. நாட்கள் உங்களோட வாழ்க்கையில என்ன குறை? இடர்களுக்கு உண்டாகக்கூடியதான போதனைகள், வார்த்தைகளை கேட்டு இன்றைக்கு குடும்பத்துல ஒரு இடரல், சபையில ஒரு இடரல் உண்டாகக்கூடியதான சூழ்நிலை நீங்க பார்க்கிறீங்களா? இல்ல இல்ல, இன்றைக்கு அதை விட்டு விலகி அதை விட்டு விலகி இடர்களுக்கு இடம் கொடுக்காம ஆண்டவர் பக்கம் உங்களோட விசுவாசத்துல நீங்கள் உறுதியா நில்லுங்க. விசுவாசத்துல நில்லுங்க. விசுவாசத்துல குடும்பத்தை பாருங்க, விசுவாசத்துல சபையை பாருங்க. இதோ சீக்கிரமாய்
உன்னிடத்துல வருவேன் என்று சொன்னவர் உன்னிடத்துல அவர் வந்து உன்னதத்திற்குரிய இந்த மகிமையான இந்த ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா மகனே? பெற்றுக்கொள்ள ஆயத்தமா மகளே? பெற்றுக்கொள்ள ஆயத்தமா சகோதரா சகோதரி? பெற்றுக்கொள்ள ஆயத்தமா தகப்பன் தாயே? பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? கர்த்தரோட கருத்துல ஒப்பு கொடுப்போமா? கர்த்தரோட சமூகத்துல நம்ம வெறுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புதிய அனுபவத்தோடு இங்கிருந்து நம்ம புறப்பட்டு போவோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நிறைவு உண்டாகும். நிறைவு வரும்போது குறைவு ஒளிந்து போகும். அப்ப இந்த நேரத்துல கிறிஸ்து உங்கள் நடுவிலே வந்திருக்கிறா. கிறிஸ்து உங்கள் நடுவிலே அருகிலே வந்திருக்கிறா. உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஓ என் அப்பன் இயேசு உங்கள் அருகிலே வந்திருக்கிறா. ஓ விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஓ நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து இந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்று ஓ தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். ஓ என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஓ எப்போதும் வெற்றி உண்டு. பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. குறையில்லை 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 குறையில்லை. ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம். சொல்லுவோமா? ஆசீர்வாதம் ஓ ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் ஆசீர்வாதம் உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போ வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழுகிற நமக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் அவர் உங்களிடத்தில் அவர் வந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களோடு கூட நீங்கள் கடந்து போங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து தொடர்ந்து நடத்துவாராக. பரலோக பிதாவே, இந்த நல்ல மகிமையான ஆராதனையில நம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்து கர்த்தர் நீர் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆவியானவர் நீர் ஆட்கொண்டு நீர் ஆளுகை செய்து நம்முடைய வார்த்தை நீர் தந்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். எபேசு சபை, பெர்க்மு சபை, திருச்சபையில கர்த்தர் நீர் எங்களுக்கு இதோ எங்களுக்கு நீர் காண்பித்து இருக்கிறேன். உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நீர் எங்களுக்கு காண்பித்து சீக்கிரமாய் உன்னிடத்தில் வருவேன் என்று சொன்னீங்க. நாங்கள் எப்படியா இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளின்படி தொடர்ந்து நீர் நாங்கள் நடக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதவி செய்தருளும்படி ஆய்ச்சபேகிறோம். கடந்து வந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. சமாதானத்தோடு அனுப்பும், சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு திரும்பி போவார்களாக. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுனைக்கமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.